வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் செண்டுமல்லி. அடிக்கடி இரவில் வீடு பெருக்குபவரா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தொண பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் நினைப்போம். அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னால் ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்காம அப்படியே செய்வாங்க. ஆனால் இப்போ இளைய தலைமுறை பசங்க காரணம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ விஷயத்துக்கு வரேன். இரவில் வீடு பெருக்கினா வீட்டில் லட்சுமி தங்காதுன்னு சொல்லுவாங்க. வீடு பெருக்கிறதுக்கும் லட்சுமி தேவிக்கும் என்ன சம்மந்தம்? அந்த காலத்தில் கரண்ட் இல்லை, நைட்டில் வீடு பெருக்கும்போது காசு நகை ஏதாவது குப்பையோடு பெருக்கி தள்ளி விடுவோம். அதனால் நைட்டில் பெருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ இதுதான் காரணமாக இருக்கும்னு தோணலை. பகல் நேரத்தை விட இரவு ரொம்ப நேரம் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. நாம் வீடு பெருக்கும்போது மேலே பறக்கிற சிறிய தூசி அடங்க குறைந்தபட்சம் 20-30 நிமிடங்களாவது ஆகும். வீட்டின் உள்ளே நாம் இருக்கும்போது தூசு கலந்த காற்றை சுவாசிக்கிறோம். அதனால் சிலருக்கு அலர்ஜி, இருமல், மூச்சு பிரச்சனை போன்றவை ஏற்படும். அடிக்கடி இரவில் வீடு பெருக்கும்போது இந்த நோயின் தாக்கம் அதிகமாகும். அப்போ நாம் ஹாஸ்பிட்டல் போனால் பணம் செலவாகணும். அந்த பணம் தான் லட்சுமி. அது நம்ம கையை விட்டு போகுதா? நம்ம முன்னோர்கள் சொன்னதில் ஏதாவது ஒரு அறிவியல் காரணம் இருக்கும். அதனால தான் இரவில் வீடு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் நம்ம குழந்தைகளுக்கு சரியான காரணத்தோட அதை சொல்லி கொடுத்து புரிய வைப்போம். அவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி.